ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிப்காப் தமிழா நடிப்பில் ரிலீஸ் ஆன கடைசி உலகப்போர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படம் 2028 மற்றும் 2029 நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போ ஐநா சபை அமைப்பிலிருந்து சில நாடுகள் விலகுறாங்க. இப்படி விலகின நாடுகள் எல்லாம் சீன நாட்டு தலைமையில் ஒன்று சேர்ந்து ரீபப்ளிக் அப்படிங்கிற இன்னொரு அமைப்பை உருவாக்குறாங்க. இந்தியா அந்த ரீபப்ளிக் அமைப்பில் சேராத காரணத்தினால இந்தியா மேலே ரீபப்ளிக் அமைப்பில் உள்ள நாடுகள் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சரா நாசர் இருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால படுத்த படுக்கையா இருக்காரு. அதனால நாசரோட மச்சான் நட்டி நடராஜன் நாசரோட பொண்ணை அரசியலுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவும் ஹீரோனியும் பழக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி டிஃப்ரெண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. ஹிப்காப் ஆதி எப்போதும் போல அவரோட கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டரான ஹிப்காப் ஆதி தனக்கு கொடுத்த ஸ்கிரீன் ஸ்பேஸை விட நட்டி நடராஜனுக்கு அதிக ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நட்டி நடராஜனும் அட்டகாசமா நடிச்சிருக்காரு. ஹீரோனியான அனகாவும் அவங்களோட ரோலை நீட்டா பண்ணியிருக்காங்க. இதை தவிர படத்தில் நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல உள்ள சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் சூப்பரா இருக்கு. ஹிப்ஹாப்போட பிஜிஎம் படத்துல உள்ள சில சீன்ஸை எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. படத்துல மனிதநேயத்தை பத்தி சொல்லியிருக்கிற மெசேஜ்லாம் நல்லா இருக்கு. படத்துல அந்த ரீபப்ளிக் டீமை எதிர்த்து பண்ணக்கூடிய விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. படத்துல உள்ள சில ஹியூமர் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதை பிரசன்ட் பண்ண விதம் அந்த அளவு சரியில்லை. படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்துல நட்டி நடராஜனோட கேரக்டரை தவிர மற்ற கேரக்டரை ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல. படத்துல நிறைய உயிரிழப்புகள் இருந்தாலும் அந்த சீன்லாம் எமோஷனலா கனெக்ட் பண்ணவே வைக்கல. படத்துல ஹீரோ ஹீரோனிக்கான லவ் போர்ஷனும் சுவாரஸ்யமா இல்ல. படத்துல சில ஹியூமர் சீன்ஸ் நல்லா இருந்தாலும் இன்னும் சில ஹியூமர் சீன்ஸ் சரியா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தை ஹிப்ஹாப் தமிழா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹிப்ஹாப் தமிழா நட்டி நடராஜன், அனகா, நாசர், ஹரிஷ் உத்தமன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான வார் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.